கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆறுதலின் நேரத்திற்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஆகையால் அந்த அன்புள்ள தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்வையும் அலங்கரிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க எந்த சூழ்நிலையில யாராக இருந்தாலும் மனிதர்களைப் போல புறம்பே தள்ளுவது கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவர் உங்களுக்கு துணையாக கடந்து வருகிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். உங்களை விடுவிக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை சுகமாக்க, உங்களை குணமாக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையால் தான் இந்த பகுதி, வேத பகுதி சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, வேண்டுதல் செய்கிற பொழுது, உங்கள் கண்ணீரை அவருக்கு சமூகத்தில் அவருக்கு நேராக சிந்துகிற பொழுது உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஒருபோதும் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார், கைவிடவும் மாட்டார். யாரு கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்களை சார்ந்த யாவற்றையும் நேசித்து ஆசீர்வதிக்கிறார். God bless you.